அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் காவல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா வணக்கம், மேலும் விவரங்கள். புதுச்சேரியில் சிறுமி கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்கள் மற்றும் அந்த பகுதியுடைய SSP-யாக இருந்த சுவாதி சிங் உள்பட காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவும் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழு தலைவராக கலைவாணன் நேற்று நியமனம் செய்யப்பட்டார். அவருக்கு தான் தற்பொழுது குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு முதுநிலை கண்காணிப்பாளராக இருந்த சுவாதி சிங் போக்குவரத்து துறைக்கு அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். இவர் சரியான முறையில் அந்த வழக்கை கையாளவில்லை என்றும் இதன் மெத்தன் போக்கின் காரணமாகவே இந்த அதிரடி மாற்றமானது தற்போது நிகழ்ந்துள்ளது. அதே போல அந்த முத்தியால்பேட்டை பகுதியில் அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளராக இருந்த 2 நபர்களையும் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு தற்போது அதுக்கான உத்தரவை சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.